வேதமுடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத இந்துஸ்தானம், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்ற பாரதியாரின் வரிகளை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 71வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆடுகளம் 71ற்காக ஹேமநாதன். நேயர்களுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 2017ஆம் ஆண்டு விளையாட்டுத் துறையில் இந்தியா பெற்ற வெற்றிகள், படைத்த சாதனைகள், விருதுகள் என அத்தனை நிகழ்வுகளையும் 71வது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 71 செய்திகளாக ஆடுகளம் 71க்காக அசோக். 2017ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய கிரிக்கெட் அணி வெற்றி வாகை சூடியது. முதலில் நடைபெற்ற 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை 2-1 என்ற கணக்கிலும், அடுத்து நடைபெற்ற T20 கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற கணக்கிலும் வென்று இந்திய அணி முத்திரை பதித்தது. மலேசிய மாஸ்டர்ஸ் கிராண்ட் பிரீ பேட்மிண்டன் தொடர் மலேசியாவின் சரவாக் நகரில் நடந்தது. இதன் இறுதி ஆட்டத்தில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்தியாவின் சாய்னா நேவால் தாய்லாந்தின் சோசர்வாங்கை 22-20, 22-20 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். சாய்னா நேவால் வென்ற 23வது சாம்பியன் பட்டம் இதுவாகும். பேட்மிண்டனில் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பட்டமும் இதுதான். 22-20. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டி நடந்தது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் களமிறங்கிய இந்தியாவின் ஒலிம்பிக் வெள்ளி மங்கை PV சிந்து இந்தோனேசிய வீராங்கனையான ஜார்ஜியா மரிஸ்காவை 21-13, 21-14 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் சமீர் வர்மா சக நாட்டு வீரரான சாய் பிரணீத்தை 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் பட்டத்தை வென்று முத்திரை பதித்தார். A huge roar. Thank you, sir. And this year, and now may I start. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் இறுதிப் போட்டியில் இந்திய மலேசிய அணிகள் மோதின. இதன் முதல் கேமில் இந்திய வீரரான வேலன் செந்தில்குமார் மலேசிய வீரர் ஆங்சாய் கூனையும், இரண்டாவது கேமில் இந்திய வீரர் அபய் சிங் டாரன் ராகுலையும் வென்றனர். இதனால் 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி தங்கப்பதக்கத்தை வென்றது. இதன் மூலம் ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷில் இந்திய அணி 2வது முறையாக தங்கம் வென்று சாதனை படைத்தது. டெல்லியில் 2017ஆம் ஆண்டு உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. டாக்டர் கார்னி சிங் துப்பாக்கிச் சுடும் மையத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை பூஜா கட்கர் வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார். துப்பாக்கிச் சுடுதலில் பூஜா கட்கர் வென்ற முதல் பதக்கமும் இதுதான். உலக மகளிர் சதுரங்க போட்டியின் அரையிறுதியில் சீனாவின் டான் ஜோங்கியை எதிர்த்து இந்திய வீராங்கனையான ஹரிகா விளையாடினார். இதில் தோல்வியடைந்த போதிலும் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது. பல்கேரியாவின் சோபியா நகரில் 68வது ஸ்ட்ரஞ்சா நினைவு கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதன் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் முகமது அஸ்முதி உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த மைக்கோலா பட்சன்கோவை எதிர்த்து விளையாடினார். இதில் மைக்கோலாவின் சராமரியான பஞ்சுகளால் நிலை குலைந்த முகமது அஸ்முதி இந்தியாவுக்கு வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார். டெல்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியின் 50 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஜித்து ராய் மொத்தம் 230.1 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றதுடன் உலக சாதனையும் படைத்தார். டெல்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஜித்து ராய் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை பெற்றுத் தந்தார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் ஹீனா சித்து சித்துரா இணை 5-3 என்ற கணக்கில் ஜப்பானின் யுகோரி ஹோஷினி டொமோயுகி உட்சுடா இணையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தது. மெக்சிகோவில் உலகக்கோப்பை ஷாட்கன் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதன் டபுள் டாப் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் ஆங்கூர் மிட்டல் தங்கம் வென்று சாதனை படைத்தார். இப்போட்டியில் 75 புள்ளிகள் பெற்ற மிட்டல் உலக சாதனையையும் சமன் செய்து முத்திரை படைத்தார். துபாயில் நடைபெற்ற சர்வதேச பாரா தடகள தொடரில் இந்தியா 5 தங்கம் உட்பட 13 பதக்கங்களை வென்றது. இதில் அதிகபட்சமாக சுந்தர் சிங் குர்ஜார் 3 தங்கப் பதக்கங்களை வென்றார். குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் மற்றும் வட்டு எறிதலில் இந்த பதக்கங்களை வென்று அவர் புதிய சாதனை படைத்தார். சுந்தர் சிங் குர்ஜார் மட்டுமல்லாமல் மகளிருக்கான சக்கர நாற்காலி குண்டு எறிதல் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் கரண் ஜோதி தங்கப் பதக்கமும் அஸ்வதி வெள்ளிப் பதக்கமும் வென்று கவனத்தை ஈர்த்தனர். உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் சரத்குமார் வெள்ளிப் பதக்கமும் நாகராஜ் கவுடா வெண்கல பதக்கமும் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்ற இந்திய அணி
ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டதுடன் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன் அணி என்ற பெருமையும் பெற்றது. இதற்காக $1 மில்லியன் காசோலையையும் நம்பர் 1 அணிக்கான தண்டாயுதமும் கேப்டன் விராட் கோலியிடம் வழங்கப்பட்டது. Batting looks simple on the pitch that has proven to be difficult to bat on. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்றதன் மூலம் அனைத்து நாடுகளுடனான டெஸ்ட் தொடர்களை வென்று இந்திய கிரிக்கெட் அணி சாதனை படைத்தது. இதற்கு முன்னர் இந்த சாதனையை ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் மட்டுமே நிகழ்த்தியிருந்தன. இதனை பாராட்டும் விதமாக இந்திய அணி வீரர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கி பிசிசிஐ கௌரவித்தது. 2016ஆம் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் சிறந்த டெஸ்ட் வீரர் விருது இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகளை கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கவாஸ்கரும் கபில் தேவும் அஸ்வினுக்கு வழங்கினர். It's an absolute pleasure to be awarded with this great honor. மெக்சிகோவின் லியோன் நகரில் நடைபெற்ற சேலஞ்சர் டூர் டென்னிஸ் தொடரில் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் லியாண்டர் பயஸ் கனடாவின் அடில் இணை வென்று முத்திரை பதித்தது. இறுதி ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்தின் லூகோ மார்பரோலி பிரேசிலின் கரோ சாம்பியேரி இணையை 6-1, 6-4 என்ற நேர் செட்களில் வென்று பயஸ் இணை அசத்தியது. டெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து ரியோ ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற ஸ்பெயினின் கரோலினா மரினை 21-19, 21-16 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் ரியோ ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் மரினிடம் அடைந்த தோல்விக்கு PV சிந்து பழி தீர்த்து ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத்தும் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மோதினர். இப்போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சாய் பிரணீத் 17-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஸ்ரீகாந்தை போராடி தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் முதல் சூப்பர் சீரிஸ் பட்டத்தை வென்று சாய் பிரணீத் முத்திரை பதித்தார். பார்வை குறைபாடு உடையவர்களுக்கான வரலாற்று புகழ்மிக்க பாஸ்டன் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற பெங்களூருவைச் சேர்ந்த சாகர் பாட்டி பயண தூரத்தை கடந்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இப்போட்டியில் 42.16 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடந்து சாகர் பாட்டி 121வது இடத்தை பிடித்தார். உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் கோப்பையை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை பெற்ற PV சிந்து உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் 5வது இடத்திலிருந்து 2 இடங்கள் முன்னேறி 3வது இடத்தை பிடித்தார். மற்றொரு நட்சத்திர வீராங்கனையான சாய்னா நேவால் 8வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஆடவர் பேட்மிண்டன் தரவரிசையில் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சாய் பிரணீத் முறையே 21 மற்றும் 22வது இடத்தை பிடித்தனர். மகளிர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜுலான் கோஸ்வாமி உலக சாதனை படைத்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ரைஸ்பி நோட்ஸாக்கி விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் முதலிடத்தில் இருந்த ஆஸ்திரேலியாவின் கேத்ரினை பின்னுக்கு தள்ளி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் முதல் வீராங்கனை என்ற சாதனையை கோஸ்வாமி படைத்தார். டெல்லியில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ப்ரீத் சிங் வெண்கல பதக்கம் வென்றார். வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் 80 கிலோ பிரிவில் களமிறங்கிய ஹர்ப்ரீத் சிங் சீனாவின் ஜூன்ஜினாவை 3-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி அசத்தினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் ஹர்ப்ரீத் சிங்கை தொடர்ந்து ரியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற சாக்ஷி மாலிக் மற்றும் வினேஷ் போகட், திவ்யா கக்ரன் ஆகியோர் வெள்ளிப் பதக்கம் வென்று முத்திரை பதித்தனர். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்திய வீரர் பஜ்ரங் பூனியா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். தங்கப்பதக்கத்திற்கான இறுதிச் சுற்றில் கொரியாவின் டி சங் சல்லை 6-2 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி பஜ்ரங் பூனியா தாயகத்திற்கு பெருமை சேர்த்தார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் 125 கிலோ எடை பிரிவில் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் சுமித் ஈரானின் யதோலாவிடம் 2-6 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தார். இதனால் சுமித்துக்கு வெள்ளிப் பதக்கமே கிடைத்தது. சமித்தை தொடர்ந்து மகளிருக்கான 58 கிலோ எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சரிதா இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் பெற்று தந்தார். தென்னாப்பிரிக்காவில் 4 நாடுகள் பங்கேற்ற மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய தொடக்க வீராங்கனைகள் தீப்தி சர்மா, பூனம் ராவத் இணை முதல் விக்கெட்டுக்கு 320 ரன்கள் குவித்து உலக சாதனை படைத்தது. அது மட்டுமின்றி இப்போட்டியில் 160 பந்துகளில் 188 ரன்கள் விளாசிய தீப்தி சர்மா அதிக ரன்கள் குவித்த 2வது வீராங்கனை என்ற பெருமையும் பெற்றார். சீனாவின் ஷாங்காய் நகரில் உலகக்கோப்பை ஸ்டேஜ் 1 சாம்பியன்ஷிப் வில்வித்தை போட்டிகள் நடைபெற்றன. இதில் அணிகளுக்கான இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா, சின்னராஜ் ஸ்ரீதர் மற்றும் அமன்ஜித் சிங் ஆகியோர் அடங்கிய இந்திய ஆடவர் அணி கொலம்பியா அணியை 226-221 என்ற புள்ளிகள் கணக்கில் தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது.
தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற 4 நாடுகளுக்கு இடையிலான மகளிர் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி கோப்பையை வென்றது. தெற்காசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் இலங்கையின் மவுண்ட் லவீனியாவில் நடைபெற்றது. இதில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீரர் வீராங்கனைகள் மானவ் தாக்கர், அர்ச்சனா கிரீஷ், ஷிபு உள்ளிட்டோர் தங்கப்பதக்கம் வென்று தாயகத்திற்கு பெருமை சேர்த்தனர். இதனால் தெற்காசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியா 10 தங்கம் உட்பட 14 பதக்கங்களை வென்று முத்திரை பதித்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வினுக்கு இந்த ஆண்டின் சிறந்த வீரருக்கான விருது வழங்கப்பட்டது. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவ்விருதை கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் அஸ்வினுக்கு வழங்கினார். 12 மாதங்களில் நடைபெற்ற போட்டிகளில் அஸ்வின் 99 விக்கெட்டுகள் கைப்பற்றி அசத்தியதால் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது. ஐஸ்லாந்தில் உள்ள ரேகாவிக் நகரில் நடைபெற்ற சர்வதேச வாள்வீச்சு இறுதிப் போட்டியில் தமிழக வீராங்கனையான பவானி தேவி இங்கிலாந்தின் சாரா ஜேன் ஹாம்சனை 15க்கு 13 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் சர்வதேச வாள்வீச்சு போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை பவானி தேவி படைத்தார். உலகின் தலை சிறந்த 100 விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் விராட் கோலி, முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி, யுவராஜ் சிங் மற்றும் சுரேஷ் ரெய்னா என 4 வீரர்கள் மட்டுமே இடம்பெற்றனர். பட்டியலில் விராட் கோலிக்கு 13வது இடமும், தோனிக்கு 15வது இடமும், யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா ஆகியோர் முறையே 90 மற்றும் 95வது இடத்தை பிடித்தனர். தாய்லாந்து கிராண்ட் பிரீ கோல்டு பேட்மிண்டன் ஓபன் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரணீத் சாம்பியன் பட்டம் வென்றார். பாங்காக் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 17க்கு 21, 21க்கு 18, 21க்கு 19 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜொனாதன் கிறிஸ்டியை சாய் பிரணீத் வீழ்த்தி அசத்தினார். கிராண்ட் பிரீ பேட்மிண்டன் தொடரில் சாய் பிரணீத் வெல்லும் முதல் பட்டம் இதுவாகும். புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் மகளிர் குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் மன்ப்ரீத் கவுர் 18.28 மீட்டர் தூரம் எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்றார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 85.23 மீட்டர் எறிந்து தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்தார். Setting himself up for a fabulous world championship effort later in London. ஒடிஷா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியின் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்தியாவின் முகமது அனாஸ் தங்கப்பதக்கம் வென்றார். முகமது அனாஸுக்கு அடுத்தபடியாக வந்த தமிழக வீரர் ஆரோக்கிய ராஜு வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய தடகள போட்டியில் இந்திய வீராங்கனை சுதா சிங் 3000 மீட்டர் தடை தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றார். இவர் பந்தய தூரத்தை 9 நிமிடம் 59 வினாடி 47 குறுநொடிகளில் கடந்து முதலிடம் பிடித்தார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் ஆடவருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முகமது அமோத் ஜாக்கப், முகமது அனாஸ், ஆரோக்கிய ராஜு கொண்ட இந்திய அணி முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிர்மலா ஷியோரன் தலைமையிலான அணி முதலிடம் பிடித்தது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் நீண்ட காலமாக இந்த பிரிவில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் தனிநபர் பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் கோவிந்தன் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார் லக்ஷ்மணன். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் 10000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்மணன் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் கோபி தனுக்கல் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்த பந்தயத்தில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். As he kisses the air and says a double for me and I've got a wonderful future ahead. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் ஆடவருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் அஜய்குமார் சரோஜு முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். 3 நிமிடம் 45 வினாடிகளில் பந்தய தூரத்தை எட்டிய அஜய்குமார் தங்கப்பதக்கம் வென்று கவனத்தை ஈர்த்தார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் லக்ஷ்மணன், கோபி தனுக்கல் ஆகியோரை தொடர்ந்து மகளிருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் PU சித்ராவும் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். 4 நிமிடம் 17 வினாடிகளில் பந்தய தூரத்தை எட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். All the way. Oh, 3 gold medals in just about 20 minutes and this girl the champion here. கியூபாவில் உள்ள வரடேரோ நகரில் கபாப்லாங்கா நினைவு சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சசிகரனும் கியூபாவின் இசான் ரெனால்டோவும் மோதினர். 10 சுற்றுகளின் முடிவில் மொத்தம் 6.5 புள்ளிகளை பெற்று சசிகரன் சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தினார். இதன் மூலம் இப்போட்டித் தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையும் சசிகரன் பெற்றார். கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பொப்பண்ணா இணை ஜெர்மனி கொலம்பியா இணையை 2-6, 6-2, 12-10 என்ற செட் கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றது. டென்னிஸ் வாழ்வில் பொப்பண்ணா வெல்லும் முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் இதுவாகும்.
ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் பேட்டிங் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி தென்னாப்பிரிக்காவின் ஏபி டி வில்லியர்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னரை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்தார். T20 கிரிக்கெட் தரவரிசையிலும் விராட் கோலி முதலிடத்தை பிடித்து டாப் கிளாஸ் பேட்ஸ்மேனாக வலம் வருகிறார். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய நட்சத்திர வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஜப்பானின் கசுமுசா சக்கை 21-11, 21-19 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார். இதன் மூலம் இந்த ஆண்டு முதல் ஓபன் பட்டத்தை வென்று ஸ்ரீகாந்த் முத்திரை பதித்தார். ஜூனியர் உலக துப்பாக்கிச் சுடுதல் போட்டி ஜெர்மனியில் நடைபெற்றது. இதன் ஆடவர் 25 மீட்டர் பிரிவு இறுதிச் சுற்றில் இந்தியாவின் அனீஷ் பான்வாலா 579 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் என்று சாதனை படைத்தார். ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் தொடர் இறுதிப் போட்டியில் ஒலிம்பிக் சாம்பியன் செங் லாங்கை 22-20, 21-16 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தார். ஒரே ஆண்டில் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா ஓபன் பட்டங்களை அடுத்தடுத்து வென்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை கிடாம்பி ஸ்ரீகாந்த் படைத்தார். இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் அரை சதம் விளாசிய இந்திய அணி கேப்டன் மித்தாலி ராஜ் தொடர்ச்சியாக 7வது அரை சதத்தை பதிவு செய்து உலக சாதனை படைத்தார். மங்கோலியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் இந்திய வீரரான அங்குஷ் தையா கொரியாவின் சோசோலை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். சர்வதேச குத்துச்சண்டை போட்டியின் 52 கிலோ எடைப்பிரிவில் மற்றொரு இந்திய வீரரான தேவேந்திர சிங் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். ஜெர்மனியில் ISSF ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெற்றது. இதில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் யாஸ்வினி சிங் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். 8 பேர் கலந்து கொண்ட இறுதிச் சுற்றில் அவர் 235.9 புள்ளிகள் சேர்த்து உலக சாதனை சமன் செய்ததுடன் பதக்கம் வென்று முத்திரை பதித்தார். உலக கால்பந்தாட்ட கழகமான FIFA அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. இதில் 100வது இடத்தில் இருந்த இந்தியா 4 இடங்கள் முன்னேறி 96வது இடத்தை பிடித்தது. இதன் மூலம் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த இடத்திற்கு இந்தியா முன்னேறியது. சவுத் ஆஸ்திரேலியன் ஓபன் ஸ்குவாஷ் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் டவுலிங்கை 11-8, 12-10, 11-4 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்தியாவின் ஹரிந்திரபால் சாந்து தோற்கடித்து கோப்பையை வென்றார். தொழில் ரீதியான ஸ்குவாஷ் தொடரில் ஹரிந்திரபால் சாந்து பெற்ற முதல் பட்டம் இதுவாகும். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் மித்தாலி ராஜ் 6000 ரன்களை கடந்து சர்வதேச அளவில் அதிக ரன்களை குவித்த முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்த சாதனையை மித்தாலி ராஜ் நிகழ்த்தினார். ICC வெளியிட்டுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர்களான ரவீந்திர ஜடேஜா முதலிடத்தையும் அஸ்வின் 2வது இடத்தையும் பிடித்துள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் புஜாரா 4வது இடத்திலும் கேப்டன் விராட் கோலி 5வது இடத்திலும் உள்ளனர். லண்டனில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் 21 வயதான சுந்தர் சிங் கர்ஜார் தங்கப்பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். இப்போட்டியில் அதிகபட்சமாக 60.36 புள்ளிகள் மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து இலங்கை, சீன வீரர்களை பின்னுக்கு தள்ளி சுந்தர் சிங் கர்ஜார் முதலிடம் பிடித்தார். He was in first position already with his second throw. Well, that improves it. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் நடைபெற்ற விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் தொடரில் இந்தியாவின் ஹரிந்திரபால் சாந்து சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார். இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் ஹெட்ரிக்கை 12-14, 11-3, 11-4 என்ற புள்ளிகள் கணக்கில் ஹரிந்திரபால் சாந்து தோற்கடித்தார். இந்த சீசனில் சாந்து வென்ற 4வது பட்டம் இதுவாகும். லண்டனில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் கிளப் த்ரோ போட்டியின் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீரர் அமித்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்று முத்திரை பதித்தார். சுந்தர் சிங் குர்ஜர் அமித்குமாரை தொடர்ந்து உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீராங்கனையான கரம்ஜோதி தலால் வெங்கல பதக்கம் வென்று அசத்தினார். மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் வட்டு எறிதல் இறுதிச் சுற்றில் 19.02 மீட்டர் தூரத்திற்கு வட்டு எறிந்து கரம்ஜோதி தலால் பதக்கம் வென்று தாயகத்திற்கு பெருமை சேர்த்தார். அமெரிக்காவில் நடைபெற்ற US ஓபன் கிராண்ட் பிரீ கோல்ட் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பிரணாய் சாம்பியன் பட்டம் வென்று முத்திரை பதித்தார். இது பிரணாய் வென்ற 3வது பட்டமாகும். அநேகம் நகரில் நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் சகநாட்டு வீரரான பருப்பள்ளி காஷ்யப்பை 21-15, 20-22, 21-12 என்ற புள்ளி கணக்கில் பிரணாய் தோற்கடித்தார். இந்த ஆண்டு சர்வதேச பேட்மிண்டன் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர்கள் மோதியது இது 2வது முறையாகும். நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் ஆசிய இளைஞர் மற்றும் இளையோர் பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் 77 கிலோ பிரிவில் இந்தியாவின் அஜய் சிங் வெண்கல பதக்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தார்.
விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு 2017ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன், கிரிக்கெட் வீரர் புஜாரா, கிரிக்கெட் வீராங்கனை ஹர்மன்பிரீத் கவுர், ஹாக்கி வீரர் எஸ்.பி. சுனில் உள்ளிட்ட 17 பேர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார்கள். ஆசிய பசிபிக் பட்டத்தை இரண்டாவது முறையாக வென்ற இந்திய குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் ஓரியண்டல் போட்டியில் சீன வீரரை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். பின்னர் ஓரியண்டல் பட்டத்தை சீனாவுக்கு அர்ப்பணித்த விஜேந்திர சிங் இந்தியா சீனா இடையே அமைதி நிலவினால் போதும் என உருக்கமாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. டெஸ்ட் போட்டிகளில் குறுகிய போட்டிகளிலேயே 150 விக்கெட்டுகளை கைப்பற்றிய இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை ரவீந்திர ஜடேஜா படைத்துள்ளார். ஆல்ரவுண்டர் தரவரிசை பட்டியலிலும் பங்களாதேஷ் அணியின் சகிப் அல் ஹசனை பின்னுக்கு தள்ளி ஜடேஜா முதலிடத்தை பிடித்தார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இந்திய ஏ அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தென்னாப்பிரிக்க அணியுடனான இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் கோப்பையை கைப்பற்றியது. ஃபர்ஹான், பெஹருதீன், ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் சதம் விளாசி இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டனர். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.